நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி. EC24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். ஒன்டாரியோவில் உண்ணிகள் தொடர்பாக விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்திய பெண்ணின் மகனை கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி மோசடி. 2 தேர்தல்களையும் ஒத்திவைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை. விஜயதாசவிற்கு எதிராக மற்றுமொரு தடை உத்தரவு. தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயகத்திற்கும் பொருந்தாது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் பயங்கரவாதிகளால் 7 பேர் சுட்டுக் கொலை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்பெயின், அயர்லாந்து, நார்வே அங்கீகரித்துள்ளன. நடிகர் சிம்பு திருமணம் குறித்து பரவும் பரபரப்பு தகவல். இனி EC24 நியூஸின் விரிவான செய்திகள். கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் உண்ணிகள் காரணமாக லைம் என்ற நோய் பரவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாகாணத்தில் வழமையை விடவும் இந்த முறை லைம் நோய் தொற்று அதிகளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒன்டாரியோவில் சுமார் 13 உண்ணி வகைகள் காணப்படுகின்றது. கோடை காலங்களில் குறிப்பாக 0 பாகையை விடவும் கூடுதலான வெப்பநிலை நிலவும் போது இந்த வகை உண்ணிகள் பரவத் தொடங்குகிறது. உண்ணிகள் கடிக்கும் அனைவரும் நோய்வாய்ப்படுவதில்லை எனவும் அவரவர் உடல்நிலையை பொறுத்து நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் பபிதா ஓராண்டுக்கு முன் கிருஷ்ண சர்மா, முனிராம் என்னும் இருவரை சந்தித்துள்ளார். பபிதாவின் மகனான சன்னியை கனடாவுக்கு அனுப்புவதற்காக அவர்கள் ரவி என்னும் ஏஜென்ட்டை சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த ஏஜென்ட் பபிதாவிடம் 18 லட்சம் ரூபாய் கேட்டுள்ளார். பபிதா ரவியிடம் 17.63 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். 2024 பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு விமான டிக்கெட் தயாரானதாக ரவி கூற, அந்த டிக்கெட் மற்றும் விசாவுடன் சன்னி கனடா செல்ல தயாராக விமான நிலைய அதிகாரிகள் அந்த விசாவும் டிக்கெட்டும் போலியானவை என்று கூறியுள்ளார்கள். வட்டிக்கு வாங்கிய பணமும் பறிபோக மகனும் கனடாவுக்கு செல்ல முடியாததால் ஏமாற்றம் அடைந்த பபிதா போலீசாரிடம் இந்த மோசடி குறித்து புகார் செய்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை 2 வருடங்களுக்கு பிற்படுவதற்கு நாடாளுமன்றில் யோசனை திட்டத்தை முன்வைக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் ஒன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு கருத்துரைத்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார இதனை குறிப்பிட்டார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையிலான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் கல்வித்துறை, பொது சேவைகள் என்பன சுமூகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் இவ்வாறான ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ நாட்டின் தற்போதைய தேவை கிடையாது. நாடாளுமன்றில் அனைவரும் ஒன்றிணைந்து, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இந்த யோசனை திட்டத்தை முன்வைக்க வேண்டும். அதேபோல் அனுரகுமார திசநாயக்க இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் இணைந்து ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தை குறைந்தது 2 வருடங்களுக்காவது நீட்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயல்படுவதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று மற்றுமொரு தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. லசந்த அழகிய வண்ணவினால் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயகத்திற்கும் பொருந்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் நீட்டிப்பது என்பது ஜனநாயக நாட்டின் அடிப்படை கொள்கைகளை சேதப்படுத்தியுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது உரிய நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல்கள் எந்த வகையிலும் பிற்போடப்படவில்லை என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை என்பது மக்களின் விருப்பத்தினாலேயே ஏற்பட வேண்டுமே தவிர அவர்களின் குரலை தாமதிப்பதின் மூலம் அல்ல எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் முன்யா நகரில் உள்ள கிராமத்தில் பண்டிட்ஸ் பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் நுழைந்து 150 பேரை கடத்திச் சென்றுள்ளனர். மேலும் கிராமத்திற்குள் புகுந்த பயங்கரவாதிகள் உணவுப் பொருட்கள், பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடிக்க முயன்றபோது தடுக்க வந்த கிராம மக்கள் 7 பேரையும் சுட்டுக் கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் மோட்டார் சைக்கிள்களில் கிராமத்திற்குள் புகுந்து இவ்வாறு அட்டகாசம் செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. பாலஸ்தீன மக்கள் தங்களுக்கு தனிநாடு அந்தஸ்து கோரி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். பெரும்பாலான உலக நாடுகள் இத்தனை காலம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமலேயே இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே காசாவில் போர் ஏற்பட தொடங்கிய பிறகு நிலைமை மாறத் தொடங்கியுள்ளது. ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நார்வே ஆகிய நாடுகள் கூட்டாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. உலக நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நடிகர் சிலம்பரசன் தன் திறமையால் பல திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றார். சிம்புவும் நயன்தாராவும் காதலித்து பிரேக்கப் செய்து கொண்டனர். அதனை அடுத்து பல வருடங்களாக சிங்கிளாக இருந்த சிம்பு ஹன்சிகாவை காதலித்தார். ஆனால் அதுவும் பிரிவிலேயே முடிந்தது. 40 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் சினிமாவில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருகிறார். தற்போது அவரது வீட்டார் தீவிரமாக பெண் தேடி வருவதாக கூறப்படுகிறது. சிம்பு பிரபல தெலுங்கு நடிகரின் மகளை விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக செய்திகள் பரவி வருகிறது. மணப்பெண் மருத்துவர் என்றும் சிம்புவின் தீவிர ரசிகை எனவும் கூறப்படுகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.